இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் வால்யூம் 2 யூனிட் நம்பர் 6 ரே ஆப்டிக்ஸில் மிரர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மிரர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிரர் ஈக்குவேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் எ ரிலேஷன் அமாங் தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u, இமேஜ் டிஸ்டன்ஸ் v அண்ட் ஃபோக்கல் லென்த் f ஃபார் அ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் மிரரில் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் இதனோட ரிலேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், மிரர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மிரர் ஈக்குவேஷன்ஸை ஒரு ரே டயக்ராம் மூலமாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கான்கேவ் மிரரோட போல் இங்கே கொடுத்தாச்சு. தென் பிரின்சிபல் ஆக்சிஸ் கொடுத்துருக்கோம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது ஒரு கான்கேவ் மிரருக்கு ஃப்ரண்டில் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு பியாண்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போது இந்த ஆப்ஜெக்டிலேருந்து, அதாவது ஏபி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு 3 டைப் ஆஃப், அதாவது let us consider 3 paraxial rays from the point B on the object. அப்போது இந்த Bங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலல், தென் போல்ஸ் வழியாக, தென் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக 3 பேராக்சியல் ரேஸ் என்ன பண்ணிக்கிறேன், நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட்டில் இமேஜ் ஃபார்மேஷன் என்ன ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த ரேயோட ஃபார்மேஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை என்னென்ன சொல்லியிருந்தோன்னா, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்டர் ஆகக்கூடிய ரே ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் போல்ஸில் இன்சிடென்ட் ஆகிச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸை ஒபே பண்ணி சேம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் சேம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவலாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லியிருந்தோம். தென் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய லைட் ரேஸ் சேம் பாத்தில் என்ன பண்ணியிருக்கோம், ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். சரிங்களா? சேம் கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக, அதாவது பிங்கிற பாயிண்ட்லேருந்து பேராக்சியல் ரேஸ் 3 ரேஸை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ஒரு ரே பார்த்திங்கன்னா பிடி அப்படிங்கிற ரே. சரிங்களா? அப்போ அந்த பிடி அப்படிங்கிற ரே என்னவா இருக்குது, பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலாக ட்ராவல் பண்ணுது. சரிங்களா? அப்போ அது டிங்கிற பாயிண்டில் பட்டு ஃபோக்கஸ் வழியாக என்ன பண்ணியிருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் ரே பார்த்திங்க அப்படின்னா பிபி அப்படிங்கிற பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகிருக்கு. பிங்கிற பாயிண்டில் இன்சிடென்ட் பட்டு என்ன பண்ணியிருக்கு, பி டேஸ் அப்படிங்கிற இது வழியாக ட்ராவல் பண்ணியிருக்கு. சரிங்களா? தேர்ட் பாருங்கள், பிசி அப்படிங்கிற இன்சிடென்ட் ரே தென் ஈங்கிற பாயிண்டில் பட்டு பி டேஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக என்ன பண்ணியிருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த 3 ரேஸுங்க பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரே இந்த பி டேஸ் அப்படிங்கிற ஒரு காமன் பாயிண்டில் என்ன பண்ணியிருக்கு, இன்சிடென்ட் ஆகியிருக்கு. சரிங்களா? அப்போது காமன் பாயிண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன சொல்லியிருக்கோம், 3 ரிஃப்ளெக்டர் ரேஸ், திஸ் ஒன், திஸ் ஒன், இந்த 3 ரிஃப்ளெக்டர் ரேஸும் என்ன பண்ணியிருக்கு, பி டேஸ் அப்படிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த பாயிண்டில் இன்சிடென்ட் ஆகுதோ அந்த பி டேஸ் அப்படிங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிருக்குங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ணுறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கிறேன், ஏ டேஸ் அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த ஏ டேஸ் பி டேஸ் அப்படிங்கிறது எதனோட இதாக இருக்கும் அப்படின்னா, இமேஜ், இந்த ஆப்ஜெக்டோட இமேஜாக தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏ டேஸ் பி டேஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் இப்படி வெர்டிக்கலாக அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் இமேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே இன்வெர்டட் பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், ஆப்ஜெக்ட் இந்த சிக்கு பியாண்டாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கும், ரியல் இமேஜஸாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்வெர்டட் பொசிஷனில் இருக்குது அப்படிங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ரே டயக்ராமிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் தென் இமேஜ் ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சிமிலர் ட்ரையாங்கிளாக தெரியுதுங்களா? அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சிமிலர் ட்ரையாங்கிளை வச்சு என்ன பண்ணிக்கலாம், மிரர் ஈக்குவேஷன்ஸை ஈஸியாக நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதை பற்றி என்ன பண்ணலாம், தெளிவாக விளக்கமாக பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா?
As per law of reflection, the angle of incidence, angle BBA is equal to the angle of reflection, angle B dash BA dash அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா BBA இதனோட ஆங்கிளும் தென் B dash BA dash இதனோட ஆங்கிளும் என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதனோட ட்ரையாங்கிளே பாருங்களேன், ட்ரையாங்கிள் BBA அண்ட் தென் ட்ரையாங்கிள் B dash BA dash. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இதை என்னன்னு சொல்லிக்கலாம், சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாம். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொன்னோம் அப்படின்னா அதோட ரூல்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல்ஸை பயன்படுத்தி இப்போ இதனோட வேல்யூஸை நோட் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்கள், A dash B dash டிவைடட் பை என்ன சொல்லி எழுதிக்கலாம், AB அதே மாதிரி எழுதிக்கலாம். தென் இட்ஸ் ஈக்குவல் டு, இப்போ அதோட பேஸ் பார்த்துக்குவோம். அப்போ என்ன இருக்கும் சிமிலர் ட்ரையாங்கிளில், BA dash டிவைடட் பை BA அப்படி நோட் பண்ணிக்கலாங்களா? சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால அந்த ரூல்ஸை வச்சு என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன்ஸை டினோட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A dash B dash டிவைடட் பை AB அப்படிங்கிற மாதிரியும் இஸ் ஈக்குவல் டு தி BA dash டிவைடட் பை BA அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பரை 6.5 அப்படிங்கிற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ரைட். அடுத்து இதே இது பாருங்கள். The other set of the similar triangles are triangle DBF and triangle B dash A dash F அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது triangle DBF இந்த ட்ரையாங்கிள், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா DB அப்படிங்கிறது ஒரு கர்வ்டாக இருக்குங்களா, இன்னும் சொல்லப்போனால் எதுனா இருக்கலாம் ஒரு பிளேன், அதாவது என்ன சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் லைனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரையாங்கிள் DBF அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் தென் சேம் அதே இதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் B dash A dash F இந்த ட்ரையாங்கிள், அதாவது DBF அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் தென் B dash A dash F அப்படிங்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன பண்ணியிருக்கேன், நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, சிமிலர் ட்ரையாங்கிளாக தான் இருக்குது. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், A dash B dash divided by BD அப்படிங்கிற மாதிரியும் is equal to the A dash F divided by BF அப்படி சொல்லி எழுதிக்கலாங்களா? ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேயே பாருங்களேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கோம், A dash B dash divided by BD ஈக்குவல் டு A dash F divided by PF அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா BDன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கோமா? இந்த BD அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலண்டாக இருக்குங்களா? BDயோட ஹைட்டும் ஆப்ஜெக்டோட ஹைட்டும் ரெண்டும் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், BDக்கு பதிலாக ஆப்ஜெக்டோட ஹைட் AB அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா? அப்படி எழுதுனோன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் ரீரைட் பண்ணலாமே. A dash B dash டிவைட் பை ABன்னு சொல்லி எழுதிக்கலாமா? அந்த BDக்கு பதிலாக ABன்னு சொல்லி கொடுத்துட்டேன் இஸ் ஈக்குவல் டு A dash F டிவைட் பை PF. இதை ஈக்குவேஷன் நம்பர் 6.6ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது பாருங்கள், ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் A dash B dash divided by AB is equal to B dash A divided by BA அப்படிங்கிற மாதிரியும் தென் A dash B dash divided by AB is equal to A dash F divided by PF சொல்லி கொடுத்துருக்குமா? அப்போது ஈக்குவேஷன் நம்பர் 6.6ம் இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்படி எழுதியிருக்கேன்னா, அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால BA dash divided by BA ஈக்குவல் டு A dash F divided by PF அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டேன், எழுதிட்டேன். இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா A dash Fன்னு சொல்லி கொடுத்துருக்குமா? இங்கே பாருங்கள், A dash Fங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் தானே, A dash F இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இன்டர்மீடியேட்டில் என்ன பண்ண முடியாது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த A dash Fங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், அப்போ A dash B அதை என்ன பண்ணிக்கலாம், ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நமக்கு என்ன வேணும், A dash F மட்டும்தான் வேணும். அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த அதாவது FB அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த A dash Fோட வேல்யூ தெரிஞ்சு போயிருங்களா? ஸோ எப்படி எழுதிக்கலாம், அப்போ A dash F இஸ் ஈக்குவல் டு B A dash மைனஸ் PFன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா BA dash டிவைட் பை BA ஈக்குவல் டு, அப்போது என்ன எழுதிக்கலாம், A dash Fக்கு பதிலாக PA dash மைனஸ் PF டிவைட் பை PFன்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா? ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்லாம் பார்த்துருக்கோம். அதுபடி என்ன பண்ணிக்கலாம்,
இப்போ இதனோட BA டேஷ்னா என்ன, தென் PFனா என்ன, BAனா என்ன அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்களா? அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். We can apply the sign convention for various distance in the above equation. BAன்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? BAங்கிறது எது? B and then A. இப்போ இதுதானே. அப்போ என்ன இருக்குது? இது மிரர், கான்கேவ் மிரர். அப்போ கான்கேவ் மிரர்லேருந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஏங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போது ஆப்ஜெக்ட்லேருந்து போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருந்தோம்? ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் U அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால எந்த சைடில் கொடுத்துருக்கோம்? மைனஸ் சைனில் கொடுத்துருக்கோம். அப்போ PA இஸ் ஈக்குவல் டு -U அண்ட் தென் BA டேஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்போது A டேஸ் அப்படிங்கிறது என்னது? இமேஜ். அப்போ போல்லேருந்து இமேஜோடக்கு வரல டிஸ்டன்ஸை என்ன சொல்லி என்ன லெட்டரில் டினோட் பண்ணியிருப்போம்? விங்கிற லெட்டரில் டினோட் பண்ணியிருப்போம். இப்போது இது போல்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ஸோ என்ன பண்ணியிருப்போம்? நெகட்டிவ் சைன் கொடுத்துருப்போம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் PF. அப்போ PFங்கிறது என்னது? பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகேங்களா? அப்போது போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருப்போம்? ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி பார்த்திங்கன்னா ஃபோக்கல் லென்த் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடு. போல்ஸ்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணியிருக்கோம்? நெகட்டிவ் சைனில் கொடுத்துருப்போம். ஸோ PA இஸ் ஈக்குவல் டு -U, தென் BA டேஸ் ஈக்குவல் டு -V, தென் PF இஸ் ஈக்குவல் டு -F. ஓகேங்களா? அப்போது இந்த வேல்யூஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது BA டேஸ் BA ஈக்குவல் டு BA டேஸ் -PF PF அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறேன்? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா BAக்கு பதிலாக BA இஸ் ஈக்குவல் டு -V, தென் BA ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? BA இஸ் ஈக்குவல் டு -U ஆகும். BA டேஸை -V அப்படிங்கிற நோட் பண்ணிட்டேன். தென் அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? BA டேஸ் இஸ் ஈக்குவல் டு -V, தென் PF இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கோம்? -F டிவைட் பை -F அப்படி சொல்லி போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாமே. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணிக்கலாம்? இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைன் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ V டிவைட் பை U இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைனை காமனாக எடுத்துக்கலாங்களா? அப்போ காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா V -F அப்படிங்கிற வருங்களா? அதாவது -V -F அப்படிங்கிற நமக்கு கிடைக்கும் டிவைட் பை -F. அப்போது இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைனும் கேன்சல் ஆகிடும். அதை தான் நான் எங்கே பண்ணியிருக்கேன்? ரீரைட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ V டிவைட் பை U இஸ் ஈக்குவல் டு V -F டிவைட் பை F அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா அப்போ Fங்கிறது ரெண்டு டேர்முக்கே காமன் டேர்ம். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? நான் பிரித்து எழுதுகிறேன். அப்போ V டிவைட் பை U இஸ் ஈக்குவல் டு V டிவைட் பை F -F டிவைட் பை Fன்னு சொல்லி எழுதுமா? அப்போ F டிவைட் பை F இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது V டிவைட் பை U இஸ் ஈக்குவல் டு V டிவைட் பை F -1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் மாடரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் கூட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் நான் என்ன பண்ணுறேன்? Vயால் டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ Vயால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ V டிவைட் பை U இன்ட்டு 1 டிவைட் பை Vன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ V என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 டிவைட் பை U. அதே மாதிரி V டிவைட் பை F இன்ட்டு V. ஸோ V கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 டிவைட் பை F மைனஸ் 1 டிவைட் பை Vன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா? அப்போ 1 டிவைட் பை V. சரிங்களா? அப்போது என்ன பண்ணியிருக்கோம்? இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைட்லேயும் Vயால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிது? 1 டிவைட் பை U இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை F மைனஸ் 1 டிவைட் பை V அதே மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணுறேன்? ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைன் ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ -1 டிவைட் பை Vங்கிறது என்ன ஆயிடுச்சு? +1 டிவைட் பை V ப்ளஸ் 1 டிவைட் பை U இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை F அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை தான் நாம் என்ன சொல்கிறோம்? மிரர் ஈக்குவேஷன் அப்படிமா சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஆல்தோ திஸ் ஈக்குவேஷன்ஸ் இஸ் derived ஃபார் அ ஸ்பெஷல் சுச்சுவேஷன். எதனா கொடுத்துருக்கோம் நம்ம ஃபிகர் அபோவ் ஃபிகர்லாம் நமக்கு இது சொல்லியிருந்தோம். இட் இஸ் ஆல்சோ வேலிட் ஃபார் ஆல் அதர் சிச்சுவேஷன் வித் எனி ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். இப்போது எந்த ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ஸை எடுத்துக்கிட்டாலும் இந்த சூழ்நிலையில் என்ன இருக்கும்? கரெக்டாக இருக்கும். ஸோ த ப்ராப்பர் திஸ் பிகாஸ் ப்ராப்பர் சைன் கன்வென்ஷன் இஸ் ஃபாலோட் ஃபார்
u v and f in equation 6.7 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது ப்ராப்பராக, அதாவது இந்த ரே டயக்ராமில் நாம் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை ப்ராப்பராக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், லென்ஸ் ஈக்குவேஷன், அதாவது மிரர் ஈக்குவேஷன்ஸை ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம், மிரர் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருந்தோம். அப்போ மிரர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், எஸ்டாப்ளிஷ் எ ரிலேஷன் அமாங் தி ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஃபோக்கல் லென்த். இது மூணோட ரிலேஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் என்ன சொல்லியிருந்தோம், ஈக்குவேஷன் தான் மிரர் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துட்டோம். அப்போ கான்கேவ் மிரரில் சென்டர் ஆஃப் கர்வேஜுக்கு பியாண்டாக ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டேன். தென் அந்த பிங்கிற ஹெட்லேருந்து 3 டைப் ஆஃப் மார்ஜினல் ரேஸை கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ 3 மார்ஜினல் ரேஸும் ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குது, இமேஜஸ் கிடைக்குது. சரிங்களா? இந்த இமேஜஸை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம், நாம் சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்தோம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால அந்த ஈக்குவேஷன்ஸை ஈக்குவேட் பண்ணி அண்ட் தென் அது கூடவே கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக பயன்படுத்தணும். சரிங்களா? ப்ராப்பராக பயன்படுத்தி மிரர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது 1/v + 1/u is equal to 1/f அப்படின்னு என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ரைட், இப்போது இந்த கொஸ்டின்ஸை பப்ளிக் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, டெரைவ் தி மிரர் ஈக்குவேஷன்ஸ் அப்படி மாதிரி கேட்பாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நல்லா தெளிவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட், இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.